நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, உங்களுடன் ஸ்டாலின் போன்ற ஏராளமான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மக்களை தேடி போய் அரசு ஊழியர்கள் அவருடைய குறைகளை தீர்த்து வச்சிருக்கிறாங்க. 22 லட்சம் பட்டாக்களை வழங்கி இருக்கிறோம். இந்த திட்டங்கள் எல்லாம் நம்ம அரசுக்கு நல்ல பேரை தேடி கொடுத்திருக்குன்னா அதுக்கு காரணம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான். அரசியல் இருக்கிற நாங்க கொள்கைகளை வகுக்கிறோம், திட்டங்களை தீட்டுகிறோம், சட்டங்கள் ஏற்றுகிறோம், பட்ஜெட் போடுகிறோம், நிதி ஒதுக்குறோம். இதெல்லாம் களத்தில் சிறப்பா செயல்படுத்துறதும் மக்களுக்கு அதனுடைய பலன்கள் முழுமையாக கிடைக்கிறதும் அரசு ஊழியர்கள் உங்ககிட்ட தான் இருக்கு. இப்படி அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக செயல்பட போகிற உங்களை நான் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய கடந்த 5 ஆண்டுகள்ல உங்களை மாதிரி எத்தனை பேரை அரசு அதிகாரிகளாக நிர்வாகத்துள்ள அழைச்சிட்டு வந்திருக்கிறோம் என்ற புள்ளி விவரத்தை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஏன்னா அது இந்த அரசுடைய முக்கியமான சாதனை. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமா 45,126 பேரை இதுவரை வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க. சீருடை பணியாளர் தேர்வாரியம் மூலமா 24,927 பேர் வேலையில சேர்ந்திருக்கிறாங்க. ஆசிரியர் தேர்வாரியம் மூலமா 12,894 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமா 11,244 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. இது மட்டுமில்லாம பணியின் போது இயற்கை எழுதக்கூடிய அரசு பணியாளர் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கும் திட்டத்தின் கீழ் 5,899 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. பல்வேறு அரசு துறைகள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் மூலமா 54,864 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. விளையாட்டு இடஒதுக்கீட்டில் 177 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. இந்த 5 ஆண்டு காலத்தில் மொத்தம் 1,55,131 இளைஞர்களுக்கு பணி நியமனத்தை கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் அரசு துறைகள்ல செஞ்சதுன்னா பல்வேறு முதலீட்டாளர்கள் மாநாடு, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, வெளிநாட்டு பயணங்கள் மூலமா தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மூலமா கிட்டத்தட்ட 38 லட்சம் வேலை வாய்ப்புகளை உறுதி செஞ்சிருக்கிறோம். நேற்று கூட செயலாக்க மாநாடு, தொழில்துறையினுடைய செயலாக்க மாநாடு, அந்த மாநாட்டில் இதை பத்தி நான் விரிவா பேசினேன். இப்படி இளைஞர்களுக்காக, வளமான தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்காக நாங்க கடுமையா உழைச்சிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, உங்க கடமைய மனசாட்சியோடு செய்யுங்க. நீங்க நேர்மையா இருந்தா அது அரசோட நேர்மைத்தன்மையை வெளிப்படுத்தும். காலம் தவறாமல் கடமை உணர்வோடு மக்களுக்கு எளிதில் அணுகக்கூடியவர்களாக, மக்களுக்கு பரிவு காட்டக்கூடியவர்களாக நீங்க இருந்தா அதுவே உங்களுக்கு பெருமையை தேடித்தரும். அரசுக்காக உழைப்பை கொடுக்கிற அதே நேரத்தில் உங்களுடைய உடல் நலனையும் நன்றாக பார்த்துக்குங்க. தமிழ்நாட்டின் எதிர்காலம் என்பது உங்களை போன்ற இளம் பணியாளர்கள், அரசு பணியாளர்கள், இளம் அரசு பணியாளர்கிட்ட தான் இருக்கு. அதே போல உங்களுடைய எதிர்காலத்துக்காக பார்த்துக்க நாங்க எப்பவும் இருப்போம். திராவிட மாடல் அரசு எப்பவும் உங்களுக்கு துணையாக இருக்கும். இப்போ கூட அரசுகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி அவங்களுடைய பாராட்டுக்களை பெற்றிருக்கிறோம். எனவே நீங்க தொடர்ந்து சிறப்பாக செயல்படவும்
உங்கள் கேரியர் சக்சஸ்ஃபுல்லா அமைகிறதுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.